ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் ஸ்டஃப்ட் சில்லி பஜ்ஜி. பஜ்ஜி மிளகாய் எடுத்துக்கோங்க. கத்தியை வச்சு நடுவில் கோடு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடுங்க. ஒரு விதையை கூட விடாமல் எல்லாத்தையும் எடுத்துடுங்க. பாருங்கள், எல்லா மிளகாலையும் விதையை எடுத்தாச்சு. வேக வச்ச உருளைக்கிழங்கு 3, மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிது, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு பவுலில் வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அதில் மிளகாய் பொடி, கரம் மசாலா, சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், பெருங்காயத்தூள், தனியா பொடி, ஜீரகப்பொடி, மஞ்சள் தூள், உப்பு, இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அல்லது கையில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. விதையை ரிமூவ் பண்ண பஜ்ஜி மிளகால இந்த பொட்டேட்டோ மசாலாவை ஸ்டஃப் பண்ணுங்க. இதே போல் எல்லா பஜ்ஜி மிளகாலையும் ஸ்டஃப் பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள், ஸ்டஃப் பஜ்ஜி மிளகா ரெடி ஆகிடுச்சு. கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், சோடா மாவு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். ஒரு மிக்சிங் பவுலில் முதல்ல கடலை மாவு போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து அரிசி மாவையும் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள், பெருங்காயத்தூள், சோடா மாவு, உப்பு, ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு விஸ்கரை வச்சு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு வானலில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில் ஸ்டஃப் பண்ணி வச்ச பஜ்ஜி மிளகாவை நல்லா முக்கி எடுத்து எண்ணெயில் கேர்ஃபுல்லாக போடுங்க. இதே போல் எல்லா ஸ்டஃப்டு பஜ்ஜி மிளகாவையும் மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பஜ்ஜியை சுடணும். பாருங்கள், இது கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு நல்லா வேக வைங்க. வெந்ததும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுடுங்க. பாருங்கள், சுவையான ஸ்டஃப்டு சில்லி பஜ்ஜி ரெடி. நன்றி.